மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவை திமுக அமைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பார்கள்? விவரம். கவிதா வணக்கம். திமுக சார்பில் நாளை முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஏற்கனவே திமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில திமுக தன்னுடைய அந்த குழுவை அறிவித்திருக்கிறது. அதாவது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திடும் குழுவை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார். இந்த குழுவினுடைய தலைவராக அக்கட்சியினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுவில் 6 உறுப்பினர்கள், அதாவது ஒரு தலைவர் 6 உறுப்பினர்கள் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. TR பாலு அவர்கள் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை குழுவானது KN நேரு, திருச்சி சிவா, ராசா, RS பாரதி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகிய 6 உறுப்பினர்களை கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுதான் அண்ணா அறிவாலயத்திற்கு வரக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதாவது IUML தொடங்கி விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட தேமுதிக வரை அனைத்து கட்சிகளையும் அந்த பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்திற்கு வரும்போது அவர்களை அழைத்து அவர்கள் எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள், எனவே அது சம்பந்தமான விட்டுக் கொடுப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது உள்ளிட்ட அனைத்தையும் செய்ய போவது இந்த குழுதான் என்று தெரிய வருகின்றது. ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே திமுக 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தும், விரைவில் குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. எனவே நாளை இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதல் கட்சியாக IUML அழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக திமுகவினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது IUML அழைக்கப்படுவது, முதல் உடன்படிக்கை IUML நடைபெறும் என்பதுதான் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே பல்வேறு கட்சிகளுக்கும் ஏற்கனவே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் எந்த தேதியில் எந்த நேரத்தில் வர வேண்டும், எப்போது அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் உள்ளிட்ட விவரங்கள் அந்த கட்சியினுடைய தலைமைகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில திமுகவுடைய இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு தொகுதி உடன்பாடு எட்டப்படும் எனவும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டணிக்கான அனைத்து வேலைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. நன்றி ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.